அன்பார்ந்த நேயர்களே, இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு 18/10/2020 ஞாயிற்றுக்கிழமை முதல் 24/10/2020 சனிக்கிழமை முடிய உள்ள ஒரு வாரத்திற்கான 12 ராசிகளுக்குமான ஒரு வார ராசி பலனை காண இருக்கின்றோம். 12 ராசிகளுக்குமான பொதுவான இந்த வார ராசி பலன். முதலாவதாக மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு கொண்டாட்டமாகவும் பணவரவில் கொஞ்சம் திண்டாட்டமாகவும் இருக்கும். என்னடா எடுத்ததும் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த வாரம் தொடக்கமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டு. அதனால் மேஷராசி கொஞ்சம் இந்த வார தொடக்க முதல் 2-3 நாட்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் 1க்கு 10 இல்லை 100 தடவை யோசித்து முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வைக்காதீங்க. பணத்தை மனதில் கொண்டு நம்மளால் இது முடியுமா அப்படின்ட்டு பணத்தை மனத்தில் வைத்து எந்த காரியத்தையும் நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க. நன்மையாகவே நடக்கும். சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே அடங்கியே இருக்கக்கூடாது. சந்திராஷ்டமம் கெட்டது ரொம்ப செய்யலைன்னாலும் நல்லது செய்யாது. ஆகவே இந்த சந்திராஷ்டம தினங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முழுக்க உங்களோட சிந்தனைகளையும் ஆன்மாவையும் இறையை நோக்கி, அதாவது ஆன்மீக கருத்துக்களை கேட்டறிகிறது, கோயிலில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சாமி வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி உங்களோட டயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சந்திராஷ்டமம் இல்லை எந்த அஷ்டமும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. அப்பப்போ தேவைகளுக்கு ஏற்ப உங்களுடைய மனதை மாற்றிக்க பாட்டு கேளுங்க, படம் பாருங்கள், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இறை வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே மனதிற்கு நிம்மதியை தரும். தனவரவு போதுமானதாக இருக்கும். ரொம்ப திண்டாட்டமாலாம் இருக்காது. வரவிற்கேற்ற செலவு இருக்காது. செலவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன் நான். அதே மாதிரி பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும். இம்போர்ட் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் அதிகமாக வரும். ஆனால் எல்லாமே டெபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறமா உடலில் இருந்து ஒரு வித நோய் ரொம்ப நாளாக படுத்திட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாக வயிறு வலிக்குது, சாப்பிட்டதும் டைஜஷன் ஆக மாட்டேங்குது, ஒரு மாதிரி இருக்குது, வயிறு எரிச்சலாக இருக்குது. இந்த மாதிரி வயிறு சம்மந்தமாக ரொம்ப நாள் இருந்துகிட்டு இருந்த இந்த வயிற்று வலி பிரச்சனை தடை இப்போ விலக போகுது. அப்புறமா தொழில் சம்பந்தமாக சிறுதூர பயணம் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆன்மீக சுற்றுலா சென்றுட்டு வாங்க. பயணம் செல்வதற்கான அறிகுறிகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு தென்படுது. திருமணத்திற்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அன்பர்கள் இன்னும் ஒரு 15 நாளும் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த நவராத்திரி வாரமாக இருக்கிறது. நவராத்திரியில் உள்ள அனைத்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி தெய்வங்களிடமும் மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் முடிவிலேயோ அடுத்த மாத தொடக்கத்திலேயோ நல்ல செய்திகள் காத்துட்ருக்குது. குடும்பத்தில் இருந்த ஒரு வித குழப்பம் நீங்கிடும். கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை அந்யோன்யம் ஓங்கி காணப்படும். பங்காளி வகையில் சிறு பிரச்சனைகள் வரும், பார்த்துக்கோங்க. வீட்டிலே இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற பெண்கள், அப்புறமா டைலரிங் தைக்கிறவங்க, அந்த மாதிரி வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் பண்ணுற பெண்களுக்கு இந்த வாரம் சுமூகமானதாக இருக்கும். ஒரு வித எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஏமாற்றம் இல்லாத வருமானம் உங்களுக்கு இந்த வாரம் சேரும். எனவே மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 60% நற்பலன்கள் உண்டு. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வரளி சாத்தி ராகு காலத்தில் துர்க்கைக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு நன்மை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் இருந்து வந்த வேலையில் இருக்கிற பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமான முடிவை தரும். புதுசாக வேலை வாய்ப்புக்கு தேடிட்டு இருக்கவங்க, ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே நற்செய்தி காத்துட்ருக்குது. அரசு மூலயமாக ஆதாயம் பெறுபவர்கள், அதாவது அரசுலேருந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறவங்க, கவர்மெண்ட் அண்டர்டேக்கரில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்து வந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கைகூடும். அதாவது ஏதாவது இருக்கட்டும், ஒரு டெண்டர் ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் ஆர்டர் ஏதாவது ஆகட்டும், அது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல விஷயமா அமையும். அது நீங்கள் நினச்சிட்டு இருந்தது நிறைவேறும். விவசாயத்துலேயும் போதிய லாபம் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
இப்பொழுது கிரகங்கள் எதுவும் கொஞ்சம் சாதகமாக இல்லாததுனால இந்த மாதம் முடியட்டும். அடுத்த மாத தொடக்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான யுக்தியை நீங்கள் கையாளலாம். இந்த வாரம் தனவரவு கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். பயணத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும். ஆனால் எதிர்பார்த்த அளவு வரலனாலும் நீங்கள் கேட்ட அமௌண்ட்டு கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு தனவரவு இருக்கத்தான் செய்யும். புதுசாக கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். புதுசாக கடன் வாங்கி கடன் சுமையை மேலும் மேலும் ஏற்றிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தை சமாளியுங்க. அடுத்த மாதம் நல்ல மாதமாக அமையும். இரண்டாவது, கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமையின்மை காணப்படும். சிறு சிறு பிரச்சனைகள், குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. கணவனாகட்டும் மனைவியாகட்டும். ஷார்ட் டெம்பர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. கணவன்கிட்ட பேசும்போது மரியாதையை மனதில் வச்சுக்கிட்டு பேசுங்க. கணவன்மார்களும் அதே மாதிரி தான். உங்களையே நம்பி உங்களுக்காகவே உங்களுடன் இருக்கிற ஜீவன் மனைவி. எனவே அவங்களுக்காக நீங்களாவது விட்டு கொடுத்து போவாங்க. அதாவது யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போனால் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆக இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு 65% நற்பயன்கள் உண்டு. நவக்கிரக வழிபாடு பண்ணுங்க. துர்க்கையை வழிபடுங்க. இந்த வாரம் கொலு பண்டிகை இருக்கிறதுனால துர்கா லட்சுமி சரஸ்வதியை வழிபாடு பண்ணுங்க. சிவபுராணம் படிங்க. நன்மையை நடக்கும். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி குரு இருக்கிறாங்க. எனவே உங்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவும் தனவரவும் குடும்பத்தில் சுபகாரியமும் நிறையவே இருக்கும். உங்களுக்கு கீழே, அதாவது நீங்கள் ஓனராக இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் இவ்வளோ நாள் ஒருத்தன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், வேலையும் செய்ய மாட்டேன்றான், சக ஊழியர்களையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிறான். இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பார். அந்த பர்சன் ஓரளவுக்கு திருந்தி உங்கள் பேச்சை கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை, பங்காளி வகைகளில் இருந்து வந்த பிரச்சனை, இவைகளெல்லாம் நீங்கி ஒரு சுமூகமான சூழ்நிலை வர காத்துட்ருக்குது. சகோதரர்கள் இடத்திலிருந்து, சகோதரிகள் இடத்திலிருந்து ஒரு நல்ல உதவியாகட்டும், மனசுக்கு சந்தோஷமாகட்டும், ஒருவித குதூகலமான மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி சம்பவங்கள்லாம் நடக்க இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். இதனால் இவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்களை பார்த்து இவங்க பசங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. பிள்ளைங்கள்னால பெருமை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக இருந்து வந்த எதிரிகளால் ஏற்பட்ட இடர்பாடு, தொல்லை எல்லாமே நீங்கி நல்ல விடிவு காலம் பிறக்கதற்கான வழிகள் இருக்குது. காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் இருந்து வந்த போட்டியும் விலகக்கூடும். பெண்களால் ஆதாயம் நிறையவே கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க, பொண்ணு வீடு பார்க்க வரவங்க, மாப்பிள்ளை வீடு பார்க்க வரவங்க, அந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகள், கல்யாணம், காதுகுத்து எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு அதிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் உள்ள வாரமாக இருக்கும். 85% நற்பலன்கள் உண்டு இந்த வாரம். நவராத்திரி தெய்வங்களான துர்கா லட்சுமி சரஸ்வதி வழிபாடு உங்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக அமைய உதவும். அடுத்ததாக கடகராசி. கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலவும். கவலைப்படாதீங்க. போன வாரம் இருந்ததை விட இந்த வாரம் பெட்டராகவே இருக்கும். ஃபினான்ஷியலாக போன வாரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த வாரம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புதிதாக வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, இன்னும் கால் லெட்ரு வரலையே, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேனே, ரிசல்ட் வரலையே, அந்த இடத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க மக்களுக்கு நற்செய்தி. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய பதில் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிற அதிகாரிகளாகட்டும், அரசு பணிகளில் இருக்கிற அத்தனை பேராகட்டும், அவங்க எல்லாத்துக்குமே இந்த வாரம் கொஞ்சம் மிதமானதாகவும் இருக்கும். சக ஊழியர்களிடம் கவனமாக நடந்துக்கங்க. சக ஊழியர்களால் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. மேல் அதிகாரிகள்னால கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாகி டென்ஷன் ஆகிறதுக்கும் வழி இருக்குது. தியானம் பண்ணுங்கள், இறை வழிபாடு பண்ணுங்கள், டென்ஷனை குறைச்சிக்கோங்க. அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, நல்லபடியாக ரிசல்ட் வந்துடுச்சு, ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கவங்க,
உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் உள்ள குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அகலக்கால் வைக்காதீங்க. உங்களால் முடியுமா, இந்த குரூப் எடுத்தால் இவ்வளோ மார்க் வாங்கினா தான் ஃப்யூச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எத்தனை பேர் எத்தனை சொன்னாலும் உங்கள் மனசில் ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க. நம்ம இந்த குரூப் எடுத்தால் இப்படி படிப்போம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்கள் மனசில் இருந்ததுனாவே போதும். அந்த கான்ஃபிடென்ட்டே உங்களை நல்ல மார்க் வாங்குறதுக்கு வழிகாட்டும். அடுத்ததாக கோர்ட்டில் கேஸ் நடக்கிறவங்க, பூர்வீக சொத்து சம்பந்தமாக பங்காளி வகையில் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறவங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்த கடன் பிரச்சனை தீரும். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு வித மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த குவாரண்டைனால் தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து நடத்துகிற அளவுக்கு மனத்தில் தைரியமும் பையில் பணமும் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க, எடுத்த காரியத்தை நடத்தி முடிப்பீங்க. ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 90% நற்பலன்களே உண்டு. நவராத்திரி தெய்வங்களான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் சிறப்பாக அமையும். காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். மிக சிறந்த வாரமாக இந்த வாரம் அமையும். அடுத்ததாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பொருள் வரவு, பணவரவு எல்லாமே மிதமானதாகவும் இருக்கும். ஆஹா ஓஹோன்ட்டு இல்லைனாலும் இந்த வாரம் அப்படின்றதுக்குள்ளே போயிடும், அந்த மாதிரி இருக்கும். புதுசாக ஆடை ஆபரணம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது இந்த வாரம். மங்களமான பலன்களே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்கும். வேலைக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். தடைபெற்று வந்த சுபகாரியங்கள் எல்லாமே நிறைவேறும். திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நற்செய்திகள் வந்து சேரும். நல்ல பலனாக சொல்லிட்டேன்னா இப்போ இன்னொன்று சொல்கிறேன். சிம்மராசி என்பர்கள், நீங்கள் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். பக்கத்து வீட்டில் பிரச்சனை, எதிர்த்த வீட்டில் பிரச்சனை, அவள் என் ஃப்ரெண்டு, இவன் என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காகட்டும், பக்கத்து வீட்டுக்காகட்டும் போய் நான் நியாயமா, நான் தர்மஸ்தன், நான் பலன் சொல்கிறேன், நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு போய் நீங்கள் நின்னீங்கன்னா அவமானம், வீண் பழி விழும். எனவே சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. நிறைய பணம் வரும் இந்த வாரம், நிறைய தனம் வரும். அதனால் நிம்மதியாக ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. நீங்கள் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு பஞ்சாயத்துக்கு குதிச்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வீட்டில் பஞ்சாயத்து நடக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி அசிங்கப்பட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மனைவி சும்மா இருப்பாங்களா, இல்லை கணவன் சும்மா இருப்பாங்களா, இல்லை அம்மா அப்பா சும்மா இருப்பாங்களா? உங்களை போட்டு துவம்சம் பண்ணிடுவாங்க. ஆகவே சிம்மராசி என்பர்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. அதிகமாக கோவப்படாதீங்க. தியானம் பண்ணுங்க, இறை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் சிறப்பாக அமையும். ஆக சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரம் 75% நற்பலன்கள் உண்டு. வழக்கம் போல் சொல்கிறது தான். கணவன் மனைவி பிள்ளைகளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நன்மையை தரும். நவராத்திரி தெய்வங்களான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியை வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமைகளில் பெருமாளை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் நீண்ட தூர பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். பணம் கொடுத்து இவ்வளோ நாள் வரலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவங்க கவலைப்படாதீங்க. எவ்வளோ பணம் கொடுத்தீங்களோ 100% வந்து சேரலைன்னா கூட அதில் 50% பணம் வந்து உங்களிடம் வந்து சேரும். கணவன் மனைவிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும், ஒருவித காதல் அதிகரிக்கும். அதனால் குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் எங்கே சென்றாலும், நீங்கள் எதை நோக்கி சென்றாலும், எதை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அனைத்து வகையிலும் உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து சேரும். வேலையில் இருந்துட்டு வந்த டென்ஷன் கொஞ்சம் குறையும். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். வீடு மனை வாங்க கூடிய யோகமும் உண்டு. கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஐப்பசி மாதம் இல்லையா, முகூர்த்த நாட்கள் இருக்குது இந்த வாரத்தில். அதனால் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்கிறது. கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையும். குடும்பத்தில் இவ்வளோ நாள் இருந்து வந்த சிறு பிரச்சனைகள் நீங்கள் குடும்பத்திலேயும் ஒரு வித மகிழ்ச்சி உண்டாகும். இந்த வாரம் ஏற்படக்கூடிய பயணத்தினால் ஒருவித மகிழ்ச்சி மனதில் நிரம்பி வழிந்து ஓடும். ஆகவே கன்னிராசி என்பர்கள் நவகிரகத்திற்கு
நவக்கிரக வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு 85% நற்பயன்கள் உண்டு. கொலு நவராத்திரி தெய்வங்களான துர்கா லட்சுமி சரஸ்வதிக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வாரம் போல் என்றும் நீங்கள் சிறப்புடனும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எப்பொழுதும் வாழ்விற்கு தேவையான அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லி, அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் மிதமானதாகவே இருக்குது. கணவன் மனைவிகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவைகள் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், இருந்தாலும் மகிழ்ச்சியும் கொஞ்சம் இருக்கும். அக்கம் பக்கம் வீடுகளால் ஒரு சில பிரச்சனைகள் வந்து சேரும். குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுறா, வாசலில் தண்ணி கொண்டு வந்து இங்கே கொட்டுறா, இந்த மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட இருந்து வரும். எனவே கவனமாக இருங்க. உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆஃபீஸில் ஒரே வேலையை 2 பேர்த்துக்கு பிரித்து முதல் பாதி நீ செய், அடுத்த பாதி நீ செய் அப்படின்னு பிரித்து கொடுக்கும்போது, நான் முதல் பாதி செய்கிறேன், நீ முதல் பாதி செய், நீ பக்கடி, நான் பக்கடிக்கிறேன், இந்த ப்ராஜெக்டில் ஃபஸ்ட் ஹாஃப் நான் பண்ணுறேன், செகண்ட் ஹாஃப் நீ பண்ணு, இந்த மாதிரி குழப்பம், வீண் விவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே கவனமாக இருங்க. அடுத்து ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் பண்ணுறாங்க, வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுற பெண்களாகட்டும், தையல் தைக்கிறவங்களாகட்டும், இவங்களுக்கு எல்லாமே இந்த வாரம் கொஞ்சம் மிதமானதாக இல்லை, நன்றாகவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் டைலரிங்க்கெல்லாம் நல்ல ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம். கல்யாண கிராக்கிங்கெல்லாம் வருவாங்க, நிறைய ப்ளவுஸ் தைக்கணும், சாரீஸு, சுடிதார்லாம் தைக்கணும். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஓஹோன்ட்டு இருக்கும். அடுத்ததாக வெளிநாடுகளுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க, வெளிநாடு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா, விசாக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்து டெக்ஸ்டைல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் முகூர்த்தங்கள், தீபாவளி, நவராத்திரி விழாக்கள்லாம் வர்றதுனால டெக்ஸ்டைலு, அப்புறமா சின்ன சின்ன கைவினை பொருட்கள், வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக அந்த பொருட்கள்லாம் தயாரிக்கிறவங்களுக்கு எல்லாமே, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் முழுவதுமே நன்றாக இருக்கும். அதிலும் இந்த வாரம் மிக மிக நன்றாக இருக்கும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. ஆக இந்த வாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு 80% நற்பலன்கள் உண்டு. நவராத்திரி தெய்வங்களான துர்கா லட்சுமி சரஸ்வதியை வழிபாடு பண்ணுங்க. அமாவாசை அன்னைக்கு பிரித்யங்கரா தேவியையும் வாராகி தேவியும் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு இன்று போல் என்றும் நன்மையை தரும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் இருக்கும். பணவரவு இருந்தாலும் உடல் உபாதைகளால் மனம் தெளிவு இல்லாமல் இருக்கும். பெண்களால் அனுகூலம் இருக்காது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். பிரிந்து சென்ற கணவன் ஆகட்டும், மனைவி ஆகட்டும், ஒரு பஞ்சாயத்து வச்சு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் அனுகூலமானதாக இல்லை, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். தேவையில்லாமல் கடன் தொல்லை வரும். இதனால் உங்களுக்கு திடீர்னு ரொம்ப நாளாக கொடுத்த கடன் வராமல் இருக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த வாரம் உங்களுக்கு வாரா கடன் வந்து சேர்வதற்கான கொஞ்சம் அனுகூலங்களும் இருக்குது. லாபம் பெறலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், முருகன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் சிறப்பாக அமையும். கவனமாக இருங்க விருச்சிக ராசி நேயர்கள். இந்த வாரம் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு குழப்பங்கள் மனதிலும் சரி வாழ்க்கையிலும் சரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நவராத்திரி வழிபாடு பண்ணுங்கள், துர்காலட்சுமி சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள். 4 இடத்துக்கு போயிட்டு வாங்க, 4 கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. தியானம் பண்ணி மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் கோபப்படாதீங்க. ஆக இந்த வாரம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 55% பலன்களே நன்மை தரும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கூட ஒரு டென்ஷன், இந்த சொன்ன டயத்துக்கு முடிச்சிருவோமா, சொன்ன டயத்துக்கு முடிச்சிட முடியுமா, இன்னும் இவ்வளோ இருக்கே, இந்த மாதிரி இல்லாத தேவையில்லாத டென்ஷன் தான். ஆனால் ஒரு வித டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. கவலைப்படாதீங்க, அந்த டென்ஷன் வச்சுக்காதீங்க. தேவையில்லாமல் உடம்பு தான் கெட்டு போகும். டென்ஷன் இல்லாமல் வேலை செஞ்சோம்னா வேலையும் சீக்கிரமாக முடியும். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் பதட்டப்படாதீங்க. நல்லபடியாகவே நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. சக ஊழியர்களால் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். ஸோ டென்ஷன் ஆகாதீங்க, ஹெல்ப்பு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பு கிடைக்கும்.
இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் இந்த வாரம். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்களாகட்டும், வெளிநாட்டிலிருந்து போதும் நம்ம தாய்மண்ணிற்கு போகலாம், நம்ம தாய்நாட்டுக்கு அம்மா அப்பா கிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கிற அன்பர்களுக்கும் சுமூகமான சூழ்நிலை நிலவும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க, பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன், இன்டென்சிவ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்க, இவங்கெல்லாம் தடைகள் இன்றி இந்த வாரம் உங்களுடைய வேலை உங்களுக்கு ஆதாயத்தை தரும். விவசாயத்தில் போதுமான லாபம் இருக்கும். ரொம்ப நாளாக இருந்து வந்த கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் நீங்கி பெண்கள்லாம் மகிழ்ச்சிகரமான செய்திகள் கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. கடன் பிரச்சனை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. பயணங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயணங்கள் வீண் அலைச்சலாக மாறுவதாகவும் இருக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. எனவே கவனமாக இருங்க. பயணம் எங்கேயாவது போகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 1க்கு 10 தடவை யோசிங்க. போகலாமா, போனால் அந்த காரியம் நடக்குமா, இந்த பயணம் தேவையா அப்படின்னு 1க்கு 10 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல முடிவாக எடுங்க. ஆக இந்த வாரம் உங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு 75% நற்பலன்களே உண்டு. நவராத்திரி தெய்வங்களான துர்கா லட்சுமி சரஸ்வதியை வழிபாடு பண்ணுங்கள், சிவ வழிபாடு பண்ணுங்கள், அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமைகளில் அனுமானையும் பெருமாளையும் தரிசிச்சுட்டு வாங்க. இந்த வாரம் நன்றாக அமையும். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு பணவரவும் தனவரவும் நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒருவித சுபகாரியங்கள் நிறைவேறும், கவலைப்படாதீங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை, வேலையிலாகட்டும், குடும்பத்திலாகட்டும், இல்லை அக்கம் பக்கம் வீடுகளாகட்டும், எதுவானாலும் சரி ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கா அந்த பிரச்சனை இந்த வாரம் சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற காரியத்திலெல்லாம் தடை ஏற்பட்டுருக்கும், தொழிலில் போட்டி இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள். உங்களுடைய பயணம் நன்ற பயணமாகவே அமையும். ரொம்ப நாளாக இருந்து வந்த பெண்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுற பெண்களாகட்டும், ஆன்லைன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், இந்த வாரம் உங்களுக்கு மிதமான வாரமாகவே அமையும். வரவுக்கேற்ற செலவு இல்லைனாலும் மிதமான வரவு இருக்கும். செலவு அதிகமாக செய்யாதீங்க, கொஞ்சமாவது சேமித்து பழகி கொள்ளுங்கள். இன்றைக்கி இப்படியே கடந்துருச்சுன்னா ஃப்யூச்சர் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். 2வது, வெளியூர்களுக்கு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லைன்னா அந்த வீட்டு உபயோக பொருள் தயாரிக்கிறாங்களா அவங்களாகட்டும், அவங்களுக்கு எல்லாமே இந்த வாரம் சிறப்பான வாரமாகவும் ப்ரொடக்ஷன் லெவல் அதிகமாக இருக்கும். லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2வது, வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, ஒரு அமௌண்ட்டு ஒருத்தர் வருவார், இவ்வளோ அமௌண்ட்டு கொடு, இந்த கம்பெனியில் உனக்கு நான் இந்த வேலை வாங்கித்தரேன், இல்லைனா இந்த அமௌண்ட்டு கொடு, நான் உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கித்தரேன், கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கித்தரேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. தயவு செய்து மகர ராசி அன்பர்களே, பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள். வேலை வாங்கி கொடுங்க, அப்புறமா நான் பணம் தரேன். முதல்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்க, நான் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் உஷாராக முழிச்சுக்கோங்க. ஏன்னா பணம் விரயம் ஆவதற்கான வாய்ப்புகள், நீங்கள் பணத்தை ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அடுத்த 3ஆம் நபரை நம்பி காசு கொடுத்து ஏமாறாதீங்க. கணவன் மனைவிகளுக்குடைய ஒற்றுமை ஓரளவுக்கு நல்லா இருக்கும், மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும், சிறு சிறு பிரச்சனைகளும் இருக்கும். பங்காளி வகையில், நாத்தனார் வகையிலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே கவனமாக இருங்க. ஆக இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு 65% நற்பலன்களே உண்டு. நவராத்திரி தெய்வங்களான துர்கா லட்சுமி சரஸ்வதியை வழிபாடு பண்ணுங்க. செவ்வரளி மாலை சாத்தி ராவு கால துர்க்கைக்கு வழிபாடு பண்ணுங்க, விளக்கேற்றிட்டு வாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக அமையும். நம்மளுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லபடியாக இருக்கும். இந்த வாரம் தாராளமாக தொடங்குங்க. பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுங்க, நல்லபடியாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வசதிகளும் உங்களுக்கு சேரும். கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்ததாக குடும்பத்தில் மகிழ்ச்சி
நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வாங்குவீங்க. இந்த வாரம் யோசிப்பீங்க அதை பற்றி. அதுக்காக பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு சீக்கிரமாகவே சேங்ஷன் ஆகும். எனவே இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு இருக்குது. தொழிலில் அதிக அளவு லாபம் ஏற்படும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, அப்புறமா ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் லாபகரமாக அமையும். நீண்ட நாளாக வேலையில் இருந்து வந்த பிரச்சனை வந்து ஒரு சால்வேஷனுக்கு வரும். ப்ரமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறு தூர பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. டெக்ஸ்டைல் வியாபாரம் இந்த வாரம் சிறப்பாக அமையும். பெண்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அடிவயிறு பிரச்சனை, முட்டி பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சகோதர சகோதரிகளிடம் இருந்து நற்செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு நண்பர்களிடமிருந்து உதவிகள், அப்புறமா வந்து நண்பர்களிடந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற பசங்க நல்லபடியாக படிக்கும், நல்ல பேர் எடுத்து கொடுக்கும். பெற்றோர்களுக்கு படிக்கிற பசங்களனால சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 70% நற்பலன்களே உண்டு. நவராத்திரி தெய்வங்களான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை இந்த வாரம் வழிபாடு பண்ணுங்கள். சிவ வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் ஆலமரத்து கீழே இருக்கிற பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி விளக்கு ஏற்றிட்டு வாங்க. இந்த வாரம் நன்மை தரும். அடுத்ததாக மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக இருக்கும். சிறு தூர பயணம் சென்று வருவீங்க. அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி அணியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகமாக காணப்படும். இந்த வார தொடக்கமானது உங்களுக்கு கொஞ்சம் சுணக்கம் இருந்தாலும் 2-3 நாட்கள் கழித்து இந்த வாரம் உங்களுக்கு குதூகலமாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்க புது ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு பணவரவும் தனவரவும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழிலில் ஒருவித லாபம் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மீனராசி பெண்கள் வீட்டிலே இருந்து பிஸ்னஸ் செய்கிறவங்களாகட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாகட்டும், உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்ஷியஸ் வச்சுக்கோங்க. உடல் உபாதைகள் இருக்கும் இந்த வாரம். வயிற்று பிரச்சனையாகட்டும், பல்வலி, தலைவலி, இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. எனவே ஹெல்த்தில் கொஞ்சம் கான்ஷியஸ் வச்சுக்கோங்க. உடம்பை பார்த்துக்கோங்க. சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த வாரம் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே பெண்கள் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வர கொஞ்சம் தாமதமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து உங்ககிட்ட வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீனராசி அன்பர்கள் மனைவி வழியில் இருக்கிற சொத்து பிரச்சனை தீர்ந்து ஒருவித சொத்தும் பணமும் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலையும் சரி, இருக்கிற வீடையும் சரி மாற்றி இடமாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கும். உடலில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கல்வியில் அதிக கவனம் தேவை. வீட்டில் இருக்கிற வயதானவர்களின் உடல் நிலையில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். எனவே வயதானவர்களை கொஞ்சம் சற்று கவனமாக பார்த்துக்கோங்க. சிவ வழிபாடும் காலபைரவர் வழிபாடும் பண்ணுங்கள். நவராத்திரி தெய்வங்களான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி வழிபாடும் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையறதுக்காக அருள் புரிவாங்க. ஆக மீனராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் 80% நற்பலன்களே உண்டு. அடுத்ததாக இந்த வாரம் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும், அதாவது மீனத்துக்கும் மேசராசி என்பவர்களுக்கும் சந்திராஷ்டமமாக இருக்குது. 19ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மேஷராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரத்திற்கும், 21ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரத்துக்கும், 20-21ஆம் தேதிகள் வந்து மேஷராசிக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. 22 வியாழக்கிழமையும், 23 வெள்ளிக்கிழமையும், 24 சனிக்கிழமையும் மிதுன ராசி நேயர்களுக்கும் ரிஷபராசி நேயர்களுக்கும் சந்திராஷ்டமமாக இருக்கிறது. எனவே சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணுனாலும் 1க்கு 100 தடவை யோசித்து பெரியவர்களிடம் கலந்து ஆலோசனை செய்து அதுக்கப்புறமா செய்யுங்க. மேக்சிமம்
ஆன்மீக வழிபாடு, தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனையில் வந்து உங்களோட சந்திராஷ்டம நாட்களை கழிச்சுக்கோங்க. இந்த வாரம் வந்து ஃபுல்லாக நவராத்திரியாக இருக்கிறதுனால நவராத்திரி வழிபாடு பண்ணுங்கள், துர்காலட்சுமி சரஸ்வதிக்கு வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். மீண்டும் அடுத்த வார ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.